ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக போச்சர் சீரிஸ் உடைய பேலன்ஸ் 4 எபிசோட் கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோல 4 எபிசோட் போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா ஒண்ணுமே புரியாது. அதை போயிட்டு பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனு, ஐ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் வீடியோடைய லிங்க் இருக்கும். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம மிஸ்டர் விக்னேஷ் வாலெட்ல இப்போ ஒரு புது ஆஃபர் என்ன அப்படின்னா, நீங்க என்ன வாலெட் வாங்கினாலும் அதுல நேம் வந்துட்டு ஃப்ரீயா என்கிரேவ் பண்ணிக்க முடியும். நேம், டெக்ஸ்ட், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு எதுவா இருந்தாலும் அதை ஃப்ரீயாவே நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் இந்த 1 வீக் மட்டும் தான் மக்களே. அதுவும் லிமிடெட் ஸ்டாக். வேணும் அப்படின்றவங்க சீக்கிரமா வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் இருக்கு. இப்போ கதைக்குள்ள போயிடலாம். இப்போ 5வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே டெல்லியில இருக்க நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட காமிக்கிறாங்க. அந்த லேடி பூனம்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பம்பர் பிரைஸ் வந்திருக்கு, அதை பத்தி பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எந்த பம்பர் பிரைஸும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க வேற யாருக்கோ கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு ஒரு புது வேலை கொடுத்துருக்கான், அதை பார்க்க நான் போயிட்டு இருக்கேன், கூடவே உன்னையும் கூட்டிட்டு போக சொன்னா நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அவனும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. எங்க கிளம்புறாங்க அப்படின்னா அந்த பூனமை வாட்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அன்னைக்கு அழுதுட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் என்ன விஷயம் ஆச்சு அப்படின்னே தெரியல. வீட்டுல தூங்கிட்டு இருக்காங்க. நாய் தான் வந்து எழுப்பி விடுது. அப்புறம் அம்மா வராங்க. எனக்கு என்னமா ஆச்சு, எப்பமா வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த தாதிக்காரன் தான் கூட்டிட்டு வந்து உன்னை வீட்டுல விட்டு போனா, பேசும்போதே தெரியுது ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் நீ சொன்ன பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க அமைதியா இருக்காங்க. இதே டைம்ல நம்ம ஹீரோ கால் பண்றாரு. அங்க பாஸும் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. பாஸ் தான் பேசுறாரு. என்னமா எல்லாமே ஓகேவா, அவனை கொண்டு போயிட்டு கஸ்டடியில வச்சாச்சா, உனக்கு எதுவும் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு எல்லாமே ஓகே தான், அவனை கொண்டு போயிட்டு சேஃபா வச்சாச்சு அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் வந்துட்டு ஐவன் தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம்ல 3ஆவது ஒரு ஆள் இருக்கான். அந்த ஆளை தான் பிடிக்கணும், அதுதான் முக்கியம் அப்படின்னும் போது அது முக்கியம் கிடையாது, சசின்னு புதுசா ஒரு ஆள் இருக்கான். சசி யாரு அப்படின்னா அவன் ஒரு ஐவரி டீலரா. சோ அவனை பிடிச்சோம் அப்படின்னா மத்த விஷயங்களும் தெரிய வாய்ப்பு இருக்கு, அவனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. சரி ஓகே, நீ சொல்ற பாதையில போலாம். அந்த பூனமை என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பூனமை ஆள் விட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும் போது சரி ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போனை கட் பண்றாங்க. இப்போ பாஸ் ஹீரோயிட கேக்குறாரு, என்னையா எல்லாமே ஓகேவா, வீட்டுல இருந்துட்டே ஒர்க் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனேன், அதுக்கப்புறம் கிளம்பி ஆபீஸ்க்கே வந்துட்டேன் அப்படின்னும் போது இங்க ஒர்க் பண்ணதான் கரெக்டா இருக்கு அப்படின்றான். ஆனா என்ன, எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் தான் செமையா சண்டை வருது, டெல்லியில இருந்தா கூட பரவாயில்ல, கேரளால இருந்துட்டே நீ வீட்டுக்கு வர மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுவி ஊத்துறாங்க அப்படின்னும் போது நம்ம வேலையில அதெல்லாம் சாதாரண விஷயம்பா அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. இவங்க கிளம்பி நேரா பூனமுடைய ஆர்ட் கேலரிக்கே போயிட்டு பூனம் மேடமை பார்க்கணும் அப்படின்னும் போது அவங்களையும் வர சொல்றாங்க. அவங்க கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நாங்க ஒரு பயங்கரமான ஃபங்க்ஷன் பண்ண போறோம், அந்த ஃபங்க்ஷனுக்கு நிறையவே ஸ்டாச்சுஸ்லாம் வேணும், பயங்கர கலைநயம் மிக்க ஸ்டாச்சுஸ்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதை எங்க என்கிட்ட கேக்குறீங்க, அந்த எல்லா விஷயத்தையும் என் அசிஸ்டன்ட்டே பார்த்து பாரு, எதுவா இருந்தாலும் அவர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்குள்ள போயிட்டாங்க. யாருக்கிட்டையும் நேரடியா பேசவே மாட்டாங்க, யாருன்னு தெரியாதவங்க கிட்ட பேச மாட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க நேரா கிளம்பி சசியுடைய வீட்டுக்கே போறாங்க. சசி நம்ம ஹீரோயினை பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாரு. நீங்க அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் தானே, நான் என்ன தப்பு பண்ணேன், இப்பெல்லாம் நான் யானையை வேட்டையாட போறதே கிடையாது அப்படின்னும் போது குட்டி பொண்ணு, அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணுமே சொல்றா, ஆமாங்க மேடம், அப்பா வந்துட்டு இப்போ யானையை வேட்டையாடலாம் போறது கிடையாது, விவசாயம் தான் பாக்குறாரு, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்க பாரு சசி, நம்ம எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் போயிட்டு பேசிக்கலாம், வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. எங்க அப்பாவை அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணும் கையை பிடிச்சுக்கிறா. நம்ம ஹீரோயினும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாகணும்னு கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரிலாம் பண்ணாத, பேசி கூட்டிட்டு போலாம் அப்படின்னா கண்டிப்பா கூட்டிட்டு வராம விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் தூக்கி வண்டிக்குள்ள போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. இப்போ நேரா ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸ்டேஷனுக்கு வரும்போது சசியை மட்டும் உள்ளுக்குள்ள கூட்டு போறாங்க. அப்ப அந்த பொண்ணும் அம்மாவும் நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது வேணும் அப்படின்னா சும்மா இங்கேயே உட்காந்துட்டு இருங்க, இல்ல அப்படின்னா கிளம்பி வீட்டுக்கு போங்க, எனக்கு தேவை உங்க அப்பா மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு போயிட்டு நீ இன்னும் யானையை வேட்டையாடி தந்தம் கடத்துறத நிப்பாட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதெல்லாம் நான் எப்பயோ நிப்பாட்டியாச்சு, மேடம் வந்துட்டு ஒரு வாட்டி என்ன கைது பண்ணி உள்ளுக்குள்ள போட்டாங்க, அதோட விட்டேன், என் பொண்ணு இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கா, என் பொண்ணுக்காக தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணி உழைச்சுக்கிட்டு இருக்கேன், ஒருவேளை இதுக்கு நடுவுல நான் தந்தம்லாம் கடத்தி வித்து மறுபடியும் ஜெயிலுக்குள்ள போயிட்டேன் அப்படின்னா என் பொண்ணுடைய படிப்பு பாழா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்த தப்பான காரியத்திலையும் நான் ஈடுபடுறதே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது டேய் பொய் சொல்லாத, நீ அடிக்கடிக்க மாதேஷ்க்கு கால் பண்ணி பேசிருக்க, ஏன் பேசுன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது நான் பேசல, அவனா தான் கால் பண்ணி தந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா நான் இல்ல அப்படின்னு சொன்னேன், என்கிட்ட இல்ல அப்படின்னா கூட யார்கிட்டயாச்சும் கேட்டு வாங்கி வேட்டையாட ஆளை அமுச்சு விட்டாச்சு தந்தத்தை வாங்கிப்பான், ஏன்னா அவனுக்கு தந்தம் பைத்தியம் முடிச்சிருக்கு, தந்தம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி பிடிச்சு சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த யானை இறந்து போயிட்டு மறுநாளே நீ ஏன் கிளம்பி
ஸ்ரீலங்கா போனேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் ஃபேமிலியோட சேர்ந்துட்டு டூர் தான் போனேன், யானை கொலை பண்ணப்பட்டது, யானையை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்லாம் எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னும் போது பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வராங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ட்ரிவாண்ட்ரம்ல நீ வந்துட்டு அந்த மாதேஷை மீட் பண்ணி பேசியிருக்க, என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் சும்மா ஊர் பக்கம் போனேன், அப்ப மீட் பண்ணி பேசினேன், சும்மா தான் விசாரிச்சான், வேற ஒன்னும் வேலை விஷயமெல்லாம் கிடையாது அப்படின்னும் போது டே நீ இங்க இருந்து ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு அங்க போயிட்டு சும்மா விசாரிக்கிறியா, நடிக்காத, ஒழுங்கா உண்மையை சொல்லு இல்லனா அவ்வளவுதான் அப்படின்னும் போது நீங்க இந்த விஷயம்லாம் ரெக்கார்ட் பண்றீங்களான்னு கேட்கும்போது ரெக்கார்ட்லாம் கிடையாது, நானும் இவரும் மட்டும்தான், ஒழுங்கா உண்மையை சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும்போது நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா நான் தந்தம் வித்தேன், 3 தந்தம் வித்தேன், அது நான் வேட்டையானது கிடையாது, ஒரு அரசியல்வாதி தான் என்கிட்ட கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசியல்வாதியுடைய பேரை சொல்லும் போது இவங்க ஷாக் ஆகுறாங்க. அந்த ஆளுக்கும் உனக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எந்த விதமான பர்சனல் கனெக்ஷனும் கிடையாது, நான் இந்த மாதிரி முன்னாடி தந்தம் வித்த கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு ஒழுங்கா வித்து கொடு இல்லனா குடும்பத்தை ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டினா நான் வேற வழி இல்லாம வித்து கொடுத்தேன், இப்போ உங்ககிட்ட அவனை பத்தி போட்டு கொடுத்தேன்னு தெரிஞ்சாலும் கண்டிப்பா என்ன கொலை பண்றான், நான் தான் சொன்னேன் அப்படின்ற விஷயம் யாருக்கும் தெரியாம பாத்துக்கோங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு சொல்றான். இப்போ சசி சொல்றது உண்மையான செக் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் ஹிஸ்டரிலாம் பார்க்கும்போது அந்த அரசியல்வாதி அடிக்கடிக்க இவனுக்கு கால் பண்ணி பேசியிருக்காரு. சோ இவங்க சொல்றது எல்லாமே கன்ஃபார்ம்னு முடிவு பண்றாங்க, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு தனியா வெளியே போயிட்டு பேசுறாங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா நேரா போயிட்டு அரசியல்வாதியை நீ வா நான் வந்துட்டு விசாரிக்கணும் அப்படின்னா அந்த ஆள் கண்டிப்பா வர வாய்ப்பே கிடையாது, நம்ம வேணா கடத்திடலாமா, யாருக்கும் தெரியாம கிட்னாப் பண்ணி கொண்டு வந்து விசாரிக்கலாமான்னு கேட்கும்போது ஏங்க அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க, அந்த மாதிரிலாம் பண்ணவே முடியாது, அந்த ஆளு அரசியல்வாதி, வெளியே கிளியே மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்போஸ் ஆயிடுவோம், ஏன்னா நம்ம ஏற்கனவே அண்டர் கவர்ல இருக்கோம் அப்படின்னும் போது இல்ல நமக்கு வேற வழி கிடையாது, ஏதாவது பண்ணோம், அரெஸ்ட் வாரண்ட் இல்ல விசாரணை வாரண்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டு விசாரிக்கிறது சாத்தியம் இல்லாத விஷயம் அப்படின்னு சரி என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. இப்ப நேரா உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு உனக்கும் ஃபேமிலிக்கும் எதுவுமே ஆகாது, அந்த அரசியல்வாதினாலையும் ஒண்ணுமே ஆகாது, ஒழுங்கா நான் சொல்றபடி கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எங்களுக்கு அந்த அரசியல்வாதியுடைய வீடு எங்க இருக்குன்னு காமிச்சு கொடு அப்படின்னும் போது கண்டிப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்போ சசியை கூப்பிட்டு போறாங்க. அந்த அரசியல்வாதியுடைய வீடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க அது பெரிய மாளிகை வீடு மாதிரி இருக்கு மக்களே, எல்லா அரசியல்வாதியுடைய வீடு அப்படிதான் இருக்கும் போல. இந்த ஆளை வீட்டுக்குள்ள போயிட்டு கடத்துறது முடியாத காரியம், உள்ளுக்குள்ள கேமரா இருக்கும், அதுக்கப்புறம் நாய்கள் கூட வளர்த்துக்கிட்டு இருக்காரு, உள்ள போனா கண்டிப்பா மாட்டிப்போம், அந்த ஆளு வேற எங்கேயாச்சும் வெளியே போவாரான்னு கேட்கும்போது தெரியல அப்படின்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாரு, அந்த ஆளு வெளியே போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது அந்த ஆளு வெளியே போனாரு அப்படின்னாலும் தன்னுடைய படையோட தான் போவாரு, கூட ஒரு 5-6 பேர் போவாங்க, தனியா அந்த ஆளு வெளியே பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவருக்கு பழைய கார்லாம் பிடிக்கும், கிளாசிக்கான பழைய கார் எல்லாத்தையும் சேல் பண்ணுவாரு, வாங்குவாரு, யூஸ் பண்ணி பாப்பாரு, கடைசியா கூட ஏதோ ஒரு பழைய காரை சேல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு அப்படின்னும் போது சரி ஓகே இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கு, நீ என்ன பண்ணு நாளைக்கு காலையே அந்த ஆளுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்க விற்கிற காரை யாரோ வாங்க போறாங்களா, நீங்க கிளம்பி வந்து பையனை மீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லு, கண்டிப்பா அந்த ஆளு கிளம்பி வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவரும் ஓகே அப்படின்றாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது. மறுநாள் காலையில ஸ்டேஷன்ல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அங்க வந்துட்டு ராசுவோடைய அக்கா பையன் வரான். வந்தவன் இது மாமாவுடைய பழைய டைரியில இருந்து கிழிச்சு கொண்டு வந்த ஒரு பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அந்த தற்கொலை கடிதம் இருக்கு பாத்தீங்களா, அதனுடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் இதனுடைய ஹேண்ட் ரைட்டிங்கும் மேட்ச் பண்ணி பார்க்கதான், நீயே கூட மேட்ச் பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்க இவன் உட்கார்ந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த டைம்ல நம்ம ஹீரோ மனைவியோட சேர்ந்துட்டு குடும்பத்தோட சேர்ந்துட்டு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கால் பண்ணி இந்த மாதிரி சசி கால் பண்ணி அந்த அரசியல்வாதியை ஒரு ஸ்பாட்டுக்கு வர சொல்லிட்டானா, நீ கிளம்பி வந்துரு, நீ தான் வந்துட்டு பையர்னு சொல்லியிருக்கேன், நீ வந்து எப்படியாச்சும் அந்த ஆளை கடத்த ஹெல்ப் பண்ணு அப்படின்னும் போது ஏமா நானும் என் ஃபேமிலியும் சேர்ந்துட்டு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது எப்படியாச்சும் வாப்பான்னு போனை கட் பண்றாங்க. இப்போ ஹீரோ ஃபேமிலியோட சேர்ந்துட்டு அந்த கல்யாணத்துக்கு போறாரு. கல்யாணத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா மாமனாரை மீட் பண்றாரு. மாமனாரு சும்மா இருக்காம என்னப்பா இன்னும் பாம்பு பிடிக்கிறியா, பாம்பு மட்டும் பிடிக்கிறியா இல்ல வேற எதையோ பிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கலாச்சி மட்டமா பேசும்போது அவரு பாம்பு மட்டும் கிடையாது மத்த வேலையும் பாக்குறாரு அப்படின்னு சொல்ல, என்னமா இதெல்லாம் ஒரு வேலையா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அவரு கொஞ்சம் பெரிய பணக்காரு போல. இதையெல்லாம் கண்டுக்காம ஹீரோ உள்ளுக்குள்ள மனைவியை கூட்டு போயிட்டாரு. ஆனா அப்பயும் மாமனார் விடாம இவருக்கு முன்னாடியே வந்து உட்கார்ந்துட்டு திரும்பி திரும்பி ஒரு மாதிரி இலக்காரமா பாத்துக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறமும் கண்டிப்பா முடியாது, இங்க உட்கார்ந்துட்டு இருந்தா நான் கோவப்பட்டுருவேன், நான் வெளியே போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சும்மா காத்து வாங்கிட்டு இருக்கேன், நீ வந்துட்டு கல்யாணம் முடிஞ்சவனே வெளியே வா அப்படின்னும் போது இரா போவாத அப்படின்னும் போது நான் போயே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாரு. கோச்சிக்கிட்டு வந்த மாதிரி வெளியே வந்து ஓடி போயிட்டு கார்ல ஏறி உட்காந்து நான் சொல்ற ஸ்பாட்டுக்கு போ, முக்கியமா அன்னைக்கு தெரியாம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. இவங்களும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போறாங்க. போற வழியிலேயே அந்த அரசியல்வாதியோட நம்பரை வாங்கி அவருக்கு கால் பண்ணி நான் தான் பையரு வந்துகிட்டு இருக்கேன், நீங்களும் நானும் ஒன்னாவே சேர்ந்து காரை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில அரசியல்வாதிய இவருடைய கார்லயே பிக்கப் பண்ணிட்டு போறாரு. பின்னாடி ஹீரோயின் டீம் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பேசிக்கிட்டு போயிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்படியே அந்த இது வச்சு சீட்டை வச்சு மடக்கி அவரை பிடிக்கிறாரு. பப்ளிக்லயே
இவரை கடத்திட்டு போறாங்க. இவரு கத்திக்கிட்டே இருக்காரு, கத்தந்து கூட பார்க்காம கடத்திட்டு போறாங்க. இங்க பாரு, நாங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கோம், ஒழுங்கா வாயை முடிக்க வாடா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. நம்ம ஹீரோ அவசரமா கடத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பி மறுபடியும் சர்ச்சுக்கு போறாரு. மனைவி வெளியே வராங்க, எங்கடா ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உங்க அப்பாவுடைய கண்ட படக்கூடாது அப்படின்னா ஓரமா போனேன் அப்படின்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. இந்த அரசியல்வாதிய ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனா அங்க பாஸ் நிக்கிறாரு. ஏமா என்ன காரியமா பண்ணி வச்சிருக்க, நியூஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயும் இந்த நியூஸ் தான் ஓடிட்டு இருக்கு, இவனை ஏன் சொல்லாம கொல்லாம கடத்தி கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இப்ப நமக்கு வேற வழியே கிடையாது, இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னா இவன் கண்டிப்பா தேவைப்படுறான், தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் டைம் கொடுங்க, அது வரைக்கும் எப்படியாச்சும் மேனேஜ் பண்ணுங்க அப்படின்னும் போது, இங்க பாரு, நீ முகத்தை மூடிட்டு யாருன்னு தெரியாத மாதிரி தூக்கிட்டு வந்தாலும் எல்லாருமே பார்த்துருக்காங்க, ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க, உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் டைம், அதுக்குள்ள உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, அதுக்குள்ள என்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. உள்ளுக்குள்ள கூண்டு போயிட்டு, அந்த 3 தந்தம் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, என்ன தந்தம், எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்டிங்க போட, இங்க பாரு, ஓவரா ஆக்டிங்க போட்ட அப்படின்னா உன்னைய நான் என்ன பண்ணுவனே தெரியாது, ஒழுங்கா சொல்லு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3 தந்தத்தை வியாபாரம் பண்ணியே அது எப்படி உன் கைக்கு வந்துச்சு, நீ தான் வேட்டையாடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியாது அப்படின்னு சொல்றான். நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா என்ன கடத்திட்டு வருவீங்களா, கடத்திட்டு வர உங்களுக்கு உரிமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டை போட, என்னடா லாலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு சசி இருப்பாரு, நான் உன்னை அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ கத்துற மாதிரி கத்து அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காம அடிக்கிற மாதிரி ஆக்டிங்க போட, அவரு லபோ திபோன்னு கத்தும் போது, ஐயோ இந்த பொம்பளை ஒரு சரியான பஜாரியா இருப்பா போல, வந்து நம்மளையும் பொழந்த போற அப்படின்னு சொல்லிட்டு, மேடம் நீங்க கேட்கிற எல்லா கேள்விக்கும் நான் ஆன்சர் பண்றேன், ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த பிசினஸ் பண்ணேன், நான் தந்தத்தை வேட்டையெல்லாம் ஆடல, ஒருத்தவங்க என் கையில கொடுத்தாங்க, வித்து கொடுத்தா காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க, அதான் பண்ணேன் அப்படின்னும் போது, யாரு கொடுத்தாங்க, ராசுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ராசு கிடையாது, இது மூணார் கேங்கு அப்படின்னும் போது, அவங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இவர் யோசிக்கிறாரு. இங்க பாரு, உன் அரசியல் வாழ்க்கை அவ்வளவுதான் நாசமா போச்சு, என்னால உனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, ஆனா நீ மட்டும் அப்ரூவரா மாறிட்ட அப்படின்னா உனக்கான தண்டனையை என்னால கண்டிப்பா கம்மி பண்ணி கொடுக்க முடியும், தயவு செஞ்சு ஹெல்ப் பண்ணு, உண்மையை சொல்லு அப்படின்னும் போது, சரி ஓகே நீங்க பேப்பரும் பேனாவும் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு டீடைலா எல்லாமே எழுதி கொடுக்குறேன் அப்படின்னும் போது இவரும் எழுதி கொடுக்குறாரு. இப்போ நம்ம ஹீரோயின் நேரா போயிட்டு பாஸை மீட் பண்றாங்க, கூடவே அந்த டிஎஃப்ஓ அதிகாரியும் இருக்காரு. நம்ம ஹீரோயின் இந்த பேப்பர்ல எழுதி கொடுத்த எல்லாமே காமிச்சிட்டு, இது இன்னொரு கேங்கு, இந்த மூணார் கேங்க பத்தி நம்ம கிட்ட இப்போ எல்லா தகவலும் இருக்கு, இது மட்டும் இல்லாம ராசு தற்கொலை பண்ணிக்கல, ராசுடைய அந்த தற்கொலை கடிதத்தையும் அதுக்கப்புறமா அந்த அக்கா பையன் கொண்டு வந்த கடிதத்தையும் மேட்ச் பண்ணி பார்த்தாச்சு, அந்த பையனே இந்த கையெழுத்து மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லியிருக்கான், நம்ம எக்ஸ்பர்ட்டை வச்சும் செக் பண்ணி பார்த்தாச்சு, கையெழுத்து சுத்தமா மேட்சே ஆகல, அப்படின்னா வேற யாரோ பக்காவா பிளான் பண்ணி அவரை கொலை பண்ணிருக்காங்க, நம்ம இந்த கேங்கு பின்னாடியும் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏமா நமக்கு க்ளூ கிடைக்க இன்னொரு கேங்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும், முதல்ல நம்ம ராசுடைய கேஸை முடிக்கலாம், அதுக்கப்புறமா மூணார் கேங்க பாத்துக்கலாம், அந்த பூனமை எப்படி கைது பண்ண போற, ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க யோசிக்கிறாங்க. இதே டைம்ல யாரோ உள்ளுக்குள்ள வராரு, என் பேரு ஐவன் தாஸ், நான் தான் ராசுவோடைய அடுத்த கூட்டாளி அப்படின்னு சொல்லும் போது, கொய்யால இந்த ஆளை தேடிட்டு இருந்தா இந்த ஆளை வந்து சரண்டர் ஆகுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த அரக்கு வாட்சர் இருக்காரு பாத்தீங்களா, இவரு காட்டுக்குள்ள எதையோ போட்டு கொளுத்திட்டு வெளியே வராரு. வெளியே வரும்போது ஆட்டோல தாடிக்காரன் போயிட்டு இருக்கான். ஏன் அரக்க இங்க என்னையா பண்ணிட்டு இருக்க, ஏதாவது தப்பு தண்டா பண்ணிட்டு ஓடிக்கிட்டு இருக்கியா, சரியான போதையில வர இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், காட்டுக்குள்ள வேலையை பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னும் போது ஆட்டோல ஏத்தி கூட்டிட்டு போறாரு. போற வழியில பார்ல இறங்குறாரு. யோ குடிச்சது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடிக்க போறியான்னு கேட்கும்போது, லைட்டா குடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்போ பாருக்குள்ள போனா அங்க ராசுடைய கேங்கும் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அரக்க பார்த்தவனே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. காட்டு வழி எல்லாமே உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லாவே தெரியும், சொல்ல போனா காட்டுக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு. காட்டுக்குள்ள யானை போற பாதையெல்லாம் தெரியுமான்னு கேட்கும்போது, நல்லாவே தெரியும், அந்த பக்கம் ஆத்த கடந்து போனோம் அப்படின்னா எங்க இருந்து பார்த்தாலும் யானை கண்ணுல தென்படும் அப்படின்னும் போது, அப்படின்னா வா காட்டுக்குள்ள போயிட்டு யானையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராசுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது, அதான் ராசுக்கு எல்லா வழியும் தெரியுமே, ராசையே கூட்டிட்டு போலாமே அப்படின்னு போது, காடு முன்ன மாதிரிலாம் கிடையாது, இப்பெல்லாம் என்னாலேயே காட்டுக்குள்ள போனா சரியா வெளியே வர முடியல, அந்த அளவுக்கு அடர்த்தியான காடா மாறி போச்சு, என்னாலாம் தனியா போக முடியாது, ஹெல்ப் பண்றியா, நீயே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, கொஞ்சம் காசு கொடுக்குறேன் அப்படின்னும் போது, சரி ஓகே காட்டுக்குள்ள கூட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஒரு வாரம் கழிச்சு போலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அன்னைக்கு நைட்டே கிளம்பி வந்து போலான்னு கூப்பிட, ஏங்க ஒரு வாரம் கழிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கே கூப்பிட்டா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வா போலாம், உடனே போலும், நம்ம பிளான் மாறி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்னு வெடி மருந்துலாம் வாங்கிட்டு இவங்க வந்துட்டு காட்டுக்குள்ள போறாங்க. இதே
இதே டைம்ல ரியல் டைம்ல இப்போ வந்துட்டு நமக்கு நடந்த பிளாஷ்பேக் எல்லாமே 4 மாசத்துக்கு முன்னாடி மக்களே இப்ப அப்படியே ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. ராசுவை இந்த ஆள் எங்கெல்லாம் கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் டீம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் கேக்குறாங்க, காசு கொடுத்தா நீ என்ன வேணா பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல மேடம் நான் ரொம்பவே காசுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், அதான் வேற வழி இல்லாம அப்படி பண்ணிட்டேன் அப்படின்னும் போது, எவ்வளவு காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஸ்டார்டிங்ல 30 கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா 80,000 கொடுத்தாங்க அப்படின்னும் போது அவங்க ஐயால காசை கொடுத்தே மயக்கிருக்காங்க போலி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு போறாங்க. இப்ப நமக்கு பிளாஷ்பேக்கையும் ரியல் டைமையும் மாத்தி மாத்தி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுடைய டீம் அரக்க கூப்பிட்டு காட்டுக்குள்ள போயிட்டு டென்ட் அடிச்சு தங்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல அந்த 3வது ஆள் வந்தாரு பாத்தீங்களா, நம்ம ராசுடைய கேங்க சேர்ந்தவரு. அவருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி கருகி போயிட்டு ஏதோ தீக்காயம் பட்ட மாதிரி இருக்கு, உனக்கு எப்படி தீக்காயம் பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இவங்க யானையை வேட்டையாட வந்தாங்க பாத்தீங்களா, அந்த டைம்ல வெடிமருந்து எவ்வளவு இருக்கு, கன் பவுடர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ட்ரை பண்ணும்போது இந்த ஆளு கொட்டி நெருப்பு கொளுத்தி பாக்குறாரு. தீப்பெட்டியை கொளுத்தி பார்க்கும்போது அப்போ அது பத்திட்டு கண்ணில் சமயம் எரிய ஆரம்பிக்குது. கவலைப்படாதீங்க, நம்ம உடனே கிளம்பலாம், எனக்கு ஒரு ஷார்ட் கட் தெரியும், அந்த பக்கம் போனா ஹாஸ்பிட்டலுக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரகு சொன்னா, அதெல்லாம் போக முடியாது, யானையை பாக்குற வரைக்கும் நம்ம இங்க கிளம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராசு சொல்றான். இவருக்கு ஒரே பயமா இருக்கு, கொய்யால இவனுங்க சரியான கொடூரமானவனுங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு காலங்காத்தால விடிஞ்சவனே சொல்லாம கொல்லாம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விட மாட்டாங்க. இங்க பாரு, நீ சொல்லாம கொல்லாம ஓடி போன அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சு வந்து உன்னை கொல்லாம விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டான் ராசு. இப்போ வந்துட்டு அதுக்கப்புறமா யானை எந்த பக்கம்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி யானை போற பாதையில இவங்க மரத்துக்கு மேல ஏறி வெயிட் பண்றாங்க. நம்ம ராசு தான் கன்னோட வெயிட் பண்றான். அங்க ஒரு யானை வருது, அந்த யானைக்கு பெரிய தன்னம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த யானையை ஷூட் பண்ணி கொலை பண்றான். அதுக்கப்புறமா இந்த வர்கீஸ் தான் போயிட்டு அந்த இதுவெல்லாம் கட் பண்ணி எடுக்கும் போது இதை பார்க்கவே நம்ம அரக்குக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னையா அப்படிலாம் பண்றீங்க, இதெல்லாம் பாவப்பட்ட செயல், இந்த மாதிரி செயல் பண்றதுக்காக தான் என்ன காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, வேற சும்மாவா காசு கொடுப்பாங்க, போயிட்டு வேலையை பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ரியல் டைம்ல நம்ம ஹீரோயினை இந்த டெட் பாடியை கொண்டு வந்து காமிச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த யானையுடைய டெட் பாடியே மொத்தமா அப்படியே அழுகி போயிட்டு செமையா ஸ்மெல் வந்துகிட்டு இருக்கு. இதை பார்க்கவே ஹீரோயினுக்கு ரொம்ப பாவமா இருக்கு, அப்படியே வாமிட் பண்ணிட்டு இருக்காங்க. இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல ஒரு குட்டி யானை ஓடி வரும். அந்த குட்டி யானையை கூட நான் ஷூட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசு பாயிண்ட் பண்ணும்போது, யோ அந்த யானையை ஏன் கொலை பண்ண பாக்குற, அது குட்டி யானை, அதை வச்சு நீ என்ன பண்ண போற, ப்ளீஸ் அதை ஒன்னும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு தடுக்க பார்க்கும்போது தள்ளி விட்டு ஷூட் பண்றான். அவ்வளவுதான், அந்த யானையும் ஸ்பாட் அவுட். இப்ப அந்த யானையுடைய டெட் பாடியும் காமிக்கும் போது எல்லாருக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அரக்கு சொல்லும் போதே அழுதுகிட்டு இருக்காரு. இந்த யானையை ஏன் ஷூட் பண்ணான்னு கேட்கும் போது, சும்மா விளையாட்டுக்கு அப்படின்னும் போது இருக்கிற எல்லாருக்கும் பயங்கரமா கடுப்பாகுது. சரி, மத்த யானையெல்லாம் எங்க இருக்கு, அதையும் கூட்டிட்டு போயிட்டு காட்டு அப்படின்னும் போது இவரு கிளம்புறாரு. இப்ப நமக்கு மறுபடியும் பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. யானையெல்லாம் கொண்டுட்டு தண்டத்தெல்லாம் எடுத்துட்டு இவங்க வெளியே வராங்க. ரோட்டு பக்கமா வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி போயிட்டு இருக்கும் போது போற வழியில நம்ம தாடிக்காரன் ஆட்டோ நிப்பாட்டி நானும் போற வழியில இறங்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏறான். ஏறி வரும்போது நம்ம அரக்கு கிட்ட பேசிக்கிட்டே வரான். என்னையா எங்கேயா போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, வழக்கம் போல காட்டுக்குள்ள அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்துட்டு யாரையும் கண்டுக்கல, பெருசா கவனிக்காம அவர் பாட்டுன்னு இறங்கி போறாரு. ஆனா ராசுக்கும் ராசுடைய கேங்க்கும் ரொம்ப பயமா இருக்கு. அவர் இறங்கி போனதுக்கு அப்புறமா தான் ஹப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. போற வழியில ஒரு கார் நிக்குது. காருக்குள்ள இவருடைய ஆளும் பொண்ணும் இருக்காங்க. ராசு இறங்கிடுறான். நீங்க போயிட்டு இந்த தண்டத்தை எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி போயிடுறான். இந்த விஷயம் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அரக்கு வந்துட்டு எல்லா இடத்தையும் காமிச்சிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினுடைய டீமும் திரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா என்னுடைய பையன் வந்துட்டு ஒரு ஹேண்டிகேப், பிறக்கும் போதே அவனுக்கு கால் சரி கிடையாது, அவனை வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல வச்சுதான் பாத்துக்கிட்டேன், அதனாலேயே மொத்தமா என்னால சமாளிக்க முடியல, வேற வழி இல்லாம தான் இந்த வேலையை பண்ணேன். மொத்தமா 18 யானையை கொலை பண்ணானுங்க, 5 வாட்டி காட்டுக்குள்ள வந்துட்டு போயிருக்கோம். நான் எத்தனை வாட்டி வேணா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் காசை காட்டி ஆசை காமிச்சு அதுக்கப்புறமா சரக்கு ஊத்தி கொடுத்துதான் என்னை காட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு போவாங்க அப்படின்னும் போது, அட பாவி, இத்தனை வாட்டி நீ காட்டுக்குள்ள போயிருக்க, 18 உயிரை கொண்டு இருக்க, அதுக்கப்புறமா நீ எப்படி மனசு மாறின அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஒரு நாள் முடியாம பசங்கிட்ட சொல்லிடுறாரு. அப்போ பசங்களாம் செமையா திட்டுறாங்க. அதுல ஒரு பையன் என்ன சொல்றான் அப்படின்னா, அப்பா நீ பண்ணது ரொம்ப ரொம்ப பாவமான செயல், இந்த மாதிரி யானையெல்லாம் கொலை பண்ணவே கூடாது, யானை இல்லை அப்படின்னா நம்மளே கிடையாது, காட்டை பாதுகாக்க வேண்டிய நீங்களே யானையெல்லாம் கொலை பண்ணக்கூடாது, நீங்க ஒழுங்கா போயிட்டு சரண்டர் ஆயிடுங்க, குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறமா தான் இவர் வந்து சரண்டர் ஆயிருக்காரு. இதுல டிஎஃப்ஓ மீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த தாடிக்காரனை மீட் பண்ணிருப்பாரு. மீட் பண்ணி இந்த மாதிரி காட்டுக்குள்ள போயிட்டு யானையை வேட்டையாடணும் அப்படின்னும் போது, டேய் குடிச்சிட்டு வளராத அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது மட்டும் இல்லாம ஸ்டேஷனுக்கே போயிட்டு நான்
பிளான் ராசுடைய கேங்கு எல்லாருமே சேர்ந்துட்டு 5 வாட்டி காட்டுக்குள்ள போகணும், இங்க போகணும், இந்த யானையெல்லாம் வேட்டையாடணும் அப்படின்னும் போது இங்க பாரு எனக்கு நிறைய வேலை இருக்கு, சும்மா வந்து தொல்லை பண்ணாத, ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இவரு கண்டுக்காம இந்த ஆள் சும்மா சொல்றான் போல அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட, அதுக்கப்புறமா தான் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு டிஎஃப்ஓ மீட் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருப்பாரு. அதை தான் நமக்கு ஸ்டார்டிங் சீன்ல காமிச்சிருப்பாங்க. இப்போ ரியல் டைம்ல இவங்க கிளம்பி ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த ரவியும் பூனத்தையும் நம்ம எப்படி அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த டைம்ல மினிஸ்டரே கால் பண்றாரு நம்ம சீஃபுக்கு. கால் பண்ணி அந்த அரசியல்வாதியை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களே என்னாச்சுன்னு கேட்கும்போது இவங்க எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. 3 யானையுடைய தந்தத்தை இவன் வந்துட்டு வித்திருக்கான், வீட்ல இருந்து சில எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிருக்கோம், அது மட்டும் இல்லாம அவனே அப்ரூவரா மாறி கையெழுத்தையே போட்டு கொடுத்திருக்கான் அப்படின்னும் போது எல்லாமே சூப்பர் தான், ஆனா அவனை வெளியே விட்டுங்க அப்படின்னும் போது எனது அவனை வெளியே விடணுமா, எல்லா எவிடன்ஸும் ப்ராப்பரா இருக்கு, ப்ராப்பரா தான் கைது பண்ணிருக்கோம், வெளியெல்லாம் விட முடியாது அப்படின்னும் போது எனது வெளியெல்லாம் விட முடியாதா, ஒழுங்கா சொல்றதை கேளு, எனக்கே மேல இருந்து பிரஷர் அப்படின்னும் போது சார் இங்க பாருங்க என் உயிரை கொடுத்து வேலை பார்த்திருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை கைது பண்ணிருக்கேன், அவனை மட்டும் இல்லாம மத்தவங்களையும் கைது பண்ணிருக்கேன், இவங்க யாரையும் வெளியே விட முடியாது, அப்படி பிரஷர் பண்ணீங்க அப்படின்னா நீங்களே கையெழுத்து போட்டு லெட்டர் அனுப்பிச்சு விடுங்க, அவனை வெளியே அனுப்பிச்சு விட்டு நானும் மீடியாவுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரு திருப்பி மிரட்டுறாரு. என்னையா மிரட்டன்னு கேட்க எனக்கு வேற வழியே கிடையாது, நான் கண்டிப்பா இந்த விஷயத்தை பண்ணியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாரு. இதே டைம்ல பாஸோடைய டேபிள்ல அந்த பூனத்தோடைய அரெஸ்ட் வாரண்ட் இருக்கு, வாரண்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நீ தான் போயிட்டு அரெஸ்ட் பண்ண போற, இந்த வாரண்டோடைய வேல்யூ ஒரே நாள் தான், போயிட்டு எப்படியாச்சு அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வான்னு கையில கொடுக்கும்போது ஏங்க இது கேரளா கவர்மெண்டோடைய அரெஸ்ட் வாரண்ட், இதை கொண்டு போயிட்டு நான் எப்படி டெல்லியில வச்சு அந்த லேடியை அரெஸ்ட் பண்ண முடியும், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னும் போது நீ ஏதாவது ஐடியா பண்ணு, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு நாள், அதுக்குள்ள ஏதாவது பண்ணி பூனத்தை அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. இதோட இந்த எபிசோட முடியுது. இப்போ 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் கிளம்பி டெல்லி போறாங்க. இதே டைம்ல அரெஸ்ட் வாரண்ட் எப்படி கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அந்த சீஃபும் நம்ம பாஸும் சேர்ந்துட்டு நேரா போயிட்டு ஜட்ஜையே மீட் பண்ணி இந்த கேஸ் உடைய எல்லா டாக்குமெண்ட் எல்லா எவிடன்ஸையும் காமிச்சு அரெஸ்ட் வாரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதுல வந்துட்டு நிறைய குளறுபடிகள் இருக்கு, இது ஒரு நல்ல ப்ரூஃபா எடுத்துக்க முடியாது, அரெஸ்ட் வாரண்ட்டும் கொடுக்க முடியாது, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது மேடம் ஒரே ஒரு வாட்டி வந்துட்டு எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க, இந்த லேடியால தான் எக்கச்சக்கமான யானைகள் செத்துக்கிட்டு இருக்கு, ஒரே ஒரு வாட்டி மட்டும் கைது பண்ணி அந்த லேடியை விசாரிச்சோம் அப்படின்னாலே கண்டிப்பா நமக்கு நிறைய உண்மை தெரிய வரும் அப்படின்னு இப்போ இந்த ஜட்ஜி வாரண்ட் கொடுக்குறாங்க. ஆனா எப்படி வாரண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்க அந்த லேடியை கேரளாக்குள்ள வச்சு மட்டும்தான் கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு வாரண்ட் கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே எங்க சீன் கட் ஆகுது, ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் டீமும் கிளம்பி நேரா டெல்லிக்கு போயிட்டாங்க. டெல்லிக்கு போயிட்டு அந்த ஏரியா போலீஸை மீட் பண்ணி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த மாதிரி சொல்றாங்க, போச்சிங் கேஸ்க்காக தான் பிடிக்க வந்திருக்கோம், விட்டா இவனுங்க மொத்த யானை கூட்டத்தையே அழிச்சிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த ஆளு கண்டுக்க மாட்டாரு, இது ஒரு சாதாரண வேட்டை கேஸா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி போலீஸை மட்டும் கூட அமுச்சு விடுறாரு. இந்த லேடி போலீஸ் உதவிக்கு உங்க கூட வருவாங்க, மற்றபடி என்னால எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாது, அந்த லேடி நீங்க தேடி போறீங்க இல்லையா பூனம், அவங்க இங்க கொஞ்சம் பெரிய கையை பார்த்து டீல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அமுச்சு விடுறாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது, நம்ம பாஸை காமிக்கிறாங்க. ரவியோடைய வீட்டை வந்துட்டு கண்காணிக்க ஒரு போலீஸ் அமுச்சு விட்டாரு பாத்தீங்களா, அந்த போலீஸ் அங்க ஒரு அயன்மேனாவே மாறி அயன்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நீ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த வீட்டுல ஏதாவது மாற்றங்கள் நடக்குதான்னு கேட்கும்போது பெயிண்டிங் வேலை நடக்குது அப்படின்னு, பெயிண்டிங் வேலையா, இந்த விஷயத்த முன்னாடியே சொல்ல மாட்டியான்னு கேட்கும்போது எங்க அங்க பெருசா ஒண்ணுமே நடக்கல, சும்மா பெயிண்ட் தான் அடிக்கிறாங்க அப்படின்னும் போது இதுவும் முக்கியமான விஷயம் தான், நீ என்ன பண்ணு பெயிண்டரா உள்ளுக்குள்ள போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பாரு அப்படின்னும் போது என்னால எப்படி போயிட்டு கலந்துக்க முடியும், எனக்கு பெயிண்டிங் கூட வராது அப்படின்னு, டே எல்லாமே உனக்கு சொல்லி கொடுக்க முடியாது, நீயா கத்துக்கோ, முதல்ல கிளம்பு, நான் வந்துட்டு அந்த கம்பெனி கிட்ட பேசிக்கிறேன், எனக்கு அந்த கம்பெனி என்ன கம்பெனி யார் வந்து பெயிண்ட் பண்றா அதை மட்டும் கேட்டு சொல்லு, மத்த எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் போது இவனும் போயிட்டு பேச்சு கொடுத்து அந்த கம்பெனியுடைய நேம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்டு சொல்ல அந்த கம்பெனில இருந்தே கால் பண்றாங்க, அந்த பையனை வேலைக்கு சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஜாயின் பண்ணிக்கிறாரு. இப்போ உள்ளுக்குள்ள போயிட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கும் போது பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க எல்லா ரூமையும் நல்லா தொலாவி பார்க்கும் போது ஒரு ரூம்ல மட்டும் எதையோ கண்ணாடி பாக்ஸ்குள்ள வச்சு மூடி வச்சிருக்காங்க. அந்த துணியே பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அந்த துணியை விளக்கிட்டு உள்ளுக்குள்ள பார்த்தா உள்ளுக்குள்ள யானை தன்னும் அதை ஒரு ஆர்ட் மாதிரி செதுக்கி வச்சிருக்காங்க. இதை ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கும் போது யாரோ சவுண்டு கேட்டு வராங்க. அவங்க கண்ணில் மாட்டாம பயவுள்ள எப்படியோ எஸ் ஆயிடுறாரு. இப்ப அப்படியே சீன் கட்டாது, நம்ம ஹீரோ ஹீரோயின் டீமை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு அந்த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரையும் காமிக்கிறாங்க. நம்ம எப்படி போன முடிய வீட்டுக்குள்ள போறோம் தெரியாம உள்ளுக்குள்ள போயிட்டு அவளை தூக்கிட்டு போறதெல்லாம் நடக்காத காரியம், என்ன பண்ணலாம்னு யோசிச்சவங்க நம்ம நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு சோதனை போடலாம், அந்த பொண்ணை வந்துட்டு யாரையும் கான்டாக்ட் பண்ண விடாம பாத்துக்கலாம், ஏதாவது பண்ணி கொஞ்சம் முயற்சி பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த லேடியை கைது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கே போறாங்க. இந்த மாதிரி சர்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வாரண்ட் எல்லாம் சும்மா காமிச்சிட்டு வீடு முழுக்க சர்ச் பண்றாங்க. ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கல. நம்ம ஹீரோயின் போயிட்டு பேசுறாங்க,
பேசுறாங்க. இங்க பாரு, எனக்கு எல்லாமே தெரியும், மாதேஷ் மாட்டிக்கிட்டான், உன் பேரை போட்டு கொடுத்துட்டான், ஏன தந்தமு, அதுக்கப்புறம் அதால செய்யப்பட்ட அந்த சிலையெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, தெரியாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, யாரு மாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிங்க போட, சரி அப்படின்னா நவுந்து நில்லு, நாங்களே உள்ளுக்குள்ள போயிட்டு பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடும் போது வீட்டுல மாடி மேல ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம்குள்ள யானை தந்தத்துல செய்யப்பட்ட மாதிரி நிறைய சிலைகளை பாக்குறாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது வெயிட்லெஸ்ஸா இருக்கு. நம்ம ஹீரோக்கு டவுட், இது பிளாஸ்டிக்கோன்னு உருக்கி பாக்குறாரு, லைட்டர் வச்சு கொளுத்தி பாக்குறாரு, பார்த்தா பிளாஸ்டிக் தான். கொய்யால இந்த லேடி வந்துட்டு நம்ம இந்த மாதிரி தேடி வந்தா நம்மள திசை திருப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்கால எப்படி வந்துட்டு யானை தந்தத்துல பண்ணா எப்படி இருக்குமோ அதே போல ரெடி பண்ணி வச்சிருக்கா. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம், வீடு முழுக்க சர்ச் பண்ணி ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, அப்ப நம்ம ஹீரோயின் பிரில்லியண்டா யோசிச்சு கீழே அந்த லேடியை தனியா கூப்பிட்டு, இங்க பாரு, இது வரைக்கும் எங்க கைக்கு ஒண்ணுமே கிடைக்கல, ஆனா கண்டிப்பா கூடிய சீக்கிரமே தேடி கண்டுபிடிச்சிருவோம். இன்னொன்னு, அந்த மாதேஷ் வந்துட்டு அப்ரூவரா மாறிட்டான், நீ மாட்டினா உன் புருஷன் பேரு உன் குழந்தை பேரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பேரும் வெளியே வரும், நீ மட்டும் என்ன கவனிச்சுக்கிட்ட அப்படின்னா இந்த கேஸ்ல இருந்து நான் எப்படியாச்சும் உன்னை வெளியே கூட்டிட்டு வரேன், ஹெல்ப் பண்றேன் அப்படின்னும் போது பூனம் யோசிக்கிறாங்க, இவளை நம்பலாமா நம்ப வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சவங்க, சரி ஓகே, நீ மட்டும் இந்த கேஸ்ல இருந்து என்ன வெளியே கூட்டிட்டு வந்த அப்படின்னா நீ நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பணம் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே, என் கூட ஸ்டேஷனுக்கு வா, அங்க வந்து ஒரு சைன் போடு, மத்த எல்லாமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இவங்களும் கூடவே போறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது நம்ம பாஸ காமிக்கிறாங்க. பாஸுக்கு ஒரு இன்ஃபார்மர் லேடி ஹெல்ப் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க கால் பண்ணி ரவி இன்னைக்கு கேரளா வந்துகிட்டு இருக்கான், தகவல் உண்மையான தகவல், நீங்க கரெக்டா கிளம்பி போனீங்க அப்படின்னா அவனை ஏர்போர்ட்ல வச்சு கைது பண்ண முடியும் அப்படின்னும் போது உண்மையான தகவலா கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லிட்டு இவர் மறுபடியும் கேட்கும் போது கன்ஃபார்ம் அப்படின்றாங்க. இப்போ சீஃபும் பாஸும் கிளம்பி ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரவி வரான், அவனை பார்த்தவனே என்னப்பா ரவி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னும் போது தப்பிச்சு ஓட ட்ரை பண்றான். ஆனா ஏர்போர்ட்லயே வச்சு அவனை கையும் களவுமா கைது பண்றாங்க. இது மட்டும் இல்லாம ரவியோடைய வீட்டுக்குள்ள ஒரு யானை தந்தத்தை பார்த்ததா அங்க போன போலீஸ் சொல்லிருப்பாரு. இப்போ நம்ம டீனாவுடைய டீம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க கிளம்பி சோதனை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது யானை தந்தத்தை அழகா செதுக்கி வச்சிருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு பாக்ஸ் இருக்கு, பாக்ஸுக்குள்ள ஒரு கேட்லாக் மாதிரி ஒரு டைரி மாதிரி இருக்கு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா இதுவரைக்கும் எந்தெந்த யானையில இருந்து தந்தம் எடுத்திருக்காங்க, அந்த தந்தம் எங்கெல்லாம் போயிருக்கு, அதை யாருக்கு வித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீடைலும் இருக்கு. கொய்யால மொத்தமா மாட்டிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல அந்த டைரியும் கொண்டு போறாங்க. இப்ப அப்படியே சீன் கட்டாது நம்ம ஹீரோ ஹீரோயின் அதுக்கப்புறம் அந்த பூனத்தை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் ஏதேதோ பிளான போட்டு அந்த லேடி கிட்ட பொய்யெல்லாம் சொல்லி ஏர்போர்ட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் புரியுது இந்த பொண்ணு பொய் சொல்லி கூட்டிட்டு வந்துட்டா அவ்வளவுதான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரோப்ளைன்ல ஏறாம என்ன விஷயம்லாம் பண்ண முடியுமோ அதுக்கான வேலையெல்லாம் பாக்குறாங்க. தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணா ஹீரோயின் புடிச்சுக்கிறாங்க, மயக்கம் போட்டு கீழே விழுகுறாங்க, சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பயங்கரமா அங்க ஒரு கலைபரமே பண்றாங்க, நீ என்ன வேணா பண்ணு, ஃபிளைட்ல ஏறிட்டு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போக ட்ரை பண்ணும்போது இந்த டைம்ல ஹீரோ முன்னாடி போயிட்டு செக் இன் பண்ணிட்டாரு. தலையும் ஃபிளைட்லயே ஏறிட்டான். ஆனா நம்ம ஹீரோயினால இந்த லேடியை கூட்டிட்டு வர முடியல. இவங்க மயக்கம் போட்டுக்கு வந்து அங்க வந்துட்டு ஒரு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கும் போது போலீஸ்லாம் கேக்குறாங்க என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல இவங்க என் ஆன்டி தான், இவங்களுக்கு லைட்டா உடம்பு சரியில்லை, லோ பிபி, சாப்பிட்டா சரியாயிடும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்லி கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. ஆனா டைம் போயிட்டே இருக்கு. நம்ம ஹீரோ ஃபிளைட்டுக்குள்ள ஏறி என் ரிலேஷன் வரணும் வந்துகிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னும் போது அந்த மாதிரிலாம் வெயிட் பண்ண முடியாது, பின்னாடி இன்னொரு ஃபிளைட் வந்துகிட்டு இருக்கு. இந்த ஃபிளைட்டை டேக் ஆஃப் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபிளைட்டை லேண்டிங் பண்ண முடியும், சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளைட் கிளம்புது. அவ்வளவுதான், நம்ம ஹீரோயினும் அந்த பூனமாலையும் ஃபிளைட்டை ஏற முடியல. இப்போ உன்னால் என்ன பண்ண முடியும், ஃபிளைட்டை தான் மிஸ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லத்தனமா பூனம் பாக்குறா. இதோட 7வது எபிசோட முடியுது. இப்போ 8வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயின் பூனமை கூப்பிட்டு ஓடி போயிட்டு ஒரு கார்ல ஏறிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் அந்த ஃபிளைட்டை மிஸ் பண்ணதுக்கு அப்புறமா கோயம்புத்தூர் வந்து அங்கிருந்து கார்ல வந்துட்டு இருக்காங்க. இன்னும் 3 மணி நேரம் தான் இருக்கு. 3 மணி நேரத்துக்குள்ள எப்படியாச்சும் இந்த லேடியை கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணல அப்படின்னா அந்த வாரண்டோடைய டைமிங் முடிஞ்சிடும் மக்களே. எப்படியோ கஷ்டப்பட்டு வேகமா கொண்டு போயிட்டு சப்மிட் பண்ணி இவங்களை கஸ்டடியில எடுக்கிறதுக்கான அந்த பெர்மிஷனையும் வாங்கிடுறாங்க. இப்போ நேரா ஸ்டேஷனுக்கும் கூட்டிட்டு போயிட்டு என்ன விஷயமாச்சு, எப்படி கடத்தின, எப்படி உன் கைக்கு வந்துச்சு, எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னும் போது எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. இதே டைம்ல இந்த லேடிய டெல்லியில இருந்து கூட்டு வந்திருக்காங்க இல்லையா விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பெரிய பணக்கார லேடி, கொஞ்சம் பெரிய கைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லேடிக்கு கஸ்டடியில இருக்கும் போது எதுவுமே ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் பியூரோல இருந்து ஒரு லேடி வந்திருக்காங்க, ஒரு லேடி ஆபீசர் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம பாஸ் கூட்டிட்டு வந்துட்டு பாத்துக்கோங்க, இந்த லேடிக்கு ஒண்ணுமே ஆகல, சேஃபா உட்கார வச்சு விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க கூடவே விசாரணையை வேடிக்கை பாக்குறாங்க. நம்ம ஹீரோ இன்னும் ரொம்ப நேரமா விசாரிக்கிறாங்க. ஹீரோ விசாரிக்கிறாரு, எது கேட்டாலும் தெரியாது அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா, முதல்ல போனை கொடு, போனை அன்லாக் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முடியாது அப்படின்றாங்க. இங்க பாரு, போனை அன்லாக் பண்றது எனக்கு பெரிய விஷயம்
விஷயமே கிடையாது, ஒரு சின்ன வைரஸை உள்ளுக்குள்ள அனுப்பி அசால்ட்டா ஓபன் பண்றவன் நீ ஏன் ஓபன் பண்ணா நல்லது அப்படின்னும் போது அவங்களே ஓபன் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ மெயிலாம் செக் பண்ணி பார்க்கும்போது இந்த லேடி வந்துட்டு தன்னுடைய பொண்ணுக்கு ஏதோ மெயில் பண்ணிருக்காங்க. அந்த மெயில பார்க்கும்போது ஏதோ ஃபிஷியா இருக்கு, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் காமிச்சிட்டு உன் பொண்ணுக்கு கால் பண்ணு, எல்லா விஷயத்தையும் கேளு அப்படின்னும் போது அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கும் ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சாதிக்க இப்ப நம்ம ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா பொண்ணுடைய மெயிலுக்கு அம்மாவுடைய மெயில்ல இருந்து ஒரு ஹேக் பண்ற மாதிரி ஒரு வைரஸ் அமுச்சு விடுறாரு. தொட்டா தூக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு மெயில போடுறாரு. தொட்டா தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணும்போது அந்த பொண்ணும் அம்மா ஏதோ மெயில் பண்ணிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்றா. இப்ப அந்த பொண்ணுடைய மொத்த போன் ஆக்சஸும் நம்ம ஹீரோ கையில கிடைக்குது. இப்போ செக் பண்ணி பார்க்கும்போது கொய்யால அப்படின்னா இந்த மொத்த ஐவரி டீலிங்கையும் உன் பொண்ணு தான் பாத்துக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல இல்ல என் பொண்ணுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, என் புருஷன் தான் பாத்துக்கிட்டு இருக்கான், என் பொண்ணு இருக்காத அப்படின்னும் போது உன் பொண்ணு இருக்க கூடாது அப்படின்னா அந்த தந்தங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது வந்துட்டு என்னுடைய பழைய பிளாட்ல இருக்கு, பழைய வீட்டுல வச்சிருக்கேன், அந்த வீட்டுடைய கீயை வந்துட்டு எங்க வச்சிருக்கேன் அப்படின்லாம் தெரியல, ஞாபகமே இல்ல, என் புருஷன் தான் இது எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா மாத்தி சொல்லும் போது இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியுது அந்த சென்ட்ரல் பியூரோ ஆபீசர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எதிராக உண்மையை சொல்லாம இவங்க வந்துட்டு லைட்டா மறைக்கிறாங்க, ஏதோ பயப்படுறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் ஏமா நீ வெளியே போயிட்டு வெயிட் பண்ணு அப்படின்னு வெளியெல்லாம் போயிட்டு வெயிட் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இங்க பாரு என்னாலையும் அது போல முரண்டு பிடிச்சி பேச முடியும், ஒழுங்கா வெளியே போ இல்லைன்னா நடக்கிறதே வேற அப்படின்னும் போது இவங்க வெளியே போயிட்டாங்க. இவங்க வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த வீட்டுடைய கீ வந்துட்டு என்னுடைய வீட்டு பீரோல ஒரு பவுச்சுக்குள்ள இருக்கு, அந்த கீயை வச்சு மட்டும்தான் ஓபன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு டீம் எல்லாரும் வெளியே வரும்போது இந்த டைம்ல அந்த லேடி ஆபீசர் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சீஃபுக்கு கால் பண்ணி கொடுக்க நம்ம பாஸ் தான் பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக எங்க ஆபீசரை வெளியே அனுப்பிச்சு விட்டீங்க, எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த லேடி வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி சொன்னாங்க, அது லீக் ஆயிடக்கூடாது அப்படின்னா அந்த ஆபீசரை வெளியே வெயிட் பண்ண சொன்னேன், மற்றபடி டிஸ்ரெஸ்பெக்ட்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அது என்ன விஷயம்னு சொல்லுங்க, நாங்க போயிட்டு ரைட் பண்ணி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னும் போது இல்ல இல்ல நாங்களே தான் நேரடியா வந்து ரைட் பண்ண போறோம், அப்போ நீங்க ஹெல்ப் பண்ணா மட்டும் போதும் அப்படின்னும் போது ஏங்க நீங்க வந்துட்டு எங்களை நம்பி உண்மையை சொல்ல மாட்டீங்க, ஆனா நீங்க வந்து ரைட் பண்ணும்போது மட்டும் நாங்க ஹெல்ப் பண்ணுமா, அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண பாஸுக்கு கடுப்பு. முதல்ல நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் நீங்களாம் கிளம்பி டெல்லிக்கு போயிட்டு அந்த லேடியோடைய வீட்டுல அந்த லேடி சொன்ன மாதிரி எல்லாமே இருக்கான்னு பாருங்க, அதுக்குள்ள நான் எப்படியாச்சும் பேக்கப் ரெடி பண்ணிட்டு நேரா கிளம்பி வரேன் அப்படின்னும் போது ஏங்க நாங்க மட்டும் போயிட்டு என்ன பண்ண முடியும், ஒண்ணுமே பண்ண முடியாது, அது கொஞ்சம் மோசமான ஏரியா வேற, அங்க போயிட்டு நாங்க 3 பேர் மட்டும் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க முதல்ல போங்க, பின்னாடி நான் பேக்கப்போட கண்டிப்பா வரேன், அது வரைக்கும் வெயிட் பண்ண முடியாது, பேக்கப் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண முடியாது, நீங்க முதல்ல கிளம்புங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் டீமை கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இப்போ இவங்களை போ சொல்லிட்டு நம்ம பாஸும் அந்த டிஎஃப்ஓவும் சேர்ந்துட்டு நம்ம ரவியை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரவி கிடையாது, ஃப்ராடு பை ரவி. அந்த ஆள் கிட்ட போயிட்டு எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு, உன் டைரியும் கையில இருக்கு, உன் வீட்டுல இருந்து தந்தத்தையும் கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கோம், ஒழுங்கு மரியாதையும் உண்மையை சொல்லு அப்படின்னும் போது அவன் ஒண்ணுமே தெரியாத மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது டெல்லியில நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க, கூடவே இன்னொரு போலீஸும் வந்திருப்பாரு. இவங்க 3 பேருமே கிளம்பி முதல்ல அவங்க சொல்ற மாதிரி அந்த வீடு உண்மையா இருக்கான்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. போயிட்டு அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க, வீடு உண்மையா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு கூட இன்னொரு போலீஸை கூட்டிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவரை மட்டும் நீ இங்க இருந்து கண்காணி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ் டீமை கூப்பிட்டு நேரா பூனமுடிய வீட்டுக்கு போனா பூனமுடிய வீட்டு வாசல்ல நம்ம பாஸ் நிக்கிறாரு டீமோட. எங்க நீங்க எப்படிங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீங்க வந்த பிளைட்டுக்கு அடுத்த பிளைட்ல கிளம்பி வந்தேன், உங்களுக்கு கண்டிப்பா உதவி தேவைப்படும் அப்படின்னு தான் வந்திருக்கேன், எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி முடிச்சாச்சு, வாங்க உள்ளுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இப்போ பூனமுடிய மனைவி பூனமுடிய புருஷங்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு காமிச்சிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த லேடி சொன்ன மாதிரி பீரோக்குள்ள பவுச் இருக்கு, ஆனா பவுச்சுக்குள்ள கீயை காணும். இப்போ என்ன பண்றது அப்படின்னு புரியல, இந்த கீ எப்படி காணாம போயிருக்கும், அங்கிருந்து இங்க வரத்துக்குள்ள எப்படி மாறி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது கண்டிப்பா அந்த ஆபீசர் லேடியும் பூனமும் பிளான் பண்ணி தூக்கி ஒழிக்க வச்சிருப்பாங்க அப்படின்னும் போது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, அங்க தாடிக்கான இருக்கான் அப்படின்னும் போது அவன் இருக்கிறது தான் பிரச்சனையே, நைட்டு முழுக்க தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீ கடைக்கு வெளியே போயிருப்பான் மக்களே, அந்த கேப்ல இவங்க பண்ணிட்டாங்க போல. சோ வந்துட்டு அவன் சரியான சோம்பேறி, அவனுக்கும் ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பான், அந்த கேப்ல எல்லாமே நடந்திருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இந்த விஷயத்தை இந்த ஊர் போலீஸ் பாக்குறாங்க. அந்த லேடி போலீஸ் பார்த்துட்டு நேரா பூனமுடிய ஹஸ்பண்ட் கிட்ட போயிட்டு இங்க பாரு, இந்த கேஸ்ல உன் பொண்ணும் வசமா மாட்டிக்கிட்டா, உன் பொண்ணை வந்துட்டு விலங்க போட்டு வெளியே எடுத்துட்டு போனேன் அப்படின்னா உன் மானம் போயிடும், ஜெயிலுக்கு போயிட்டு உன்னுடைய பொண்ணும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவா, ஒழுங்கு மரியாதையா கீயை கொண்டு வா அப்படின்னும் போது இவனுக்கு புரியுது. போயிட்டு கீயை கொண்டு வந்து கொடுக்குறான். கீ மட்டும் இல்லாம வரும்போது யாருக்கும் கால் பேசிக்கிட்டு வரான், இந்த மாதிரி அந்த ஆள் உங்களுக்கு ஹெல்ப்
ஹெல்ப் பண்ணுவாரு, கூட்டிட்டு போயிட்டு பாக்ஸ காமிப்பாரு. அந்த ஆளுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அவரு உங்களுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணதான் வராரு அப்படின்னும் போது இவங்க நேரா கிளம்பி அந்த பில்டிங் கிட்ட போறாங்க. அவரு சொன்ன ஆளு வந்து ஹெல்ப் பண்றாரு. உள்ளுக்குள்ள போயிட்டு திறந்து காமிக்க முதல்ல ஒரு பாக்ஸ திறந்து பாக்குறாங்க. உள்ளுக்குள்ள பார்த்தா யானை தந்தமா இருக்கு. எக்கச்சக்கமான பாக்ஸா அடுக்கி வச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு 18 யானையில இருந்து கொண்டு வந்தப்பட்ட அந்த தந்தம் மட்டும் கிடையாது, இவனுங்க நூத்துக்கணக்கான யானையை கொண்டு இருக்கானுங்க போலியே அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆயிட்டு இதை வந்துட்டு எப்படியாச்சும் கேரளாக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடையெல்லாம் போடுறாங்க. இதே டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, இது ஒரு ரவுடி பசங்க அதிகம் வாழக்கூடிய ஒரு ஏரியா மக்களே. அந்த ரவுடி பசங்க எல்லாரும் கூடி நின்று நிறைய போலீஸ் வந்திருக்காங்க. ஏதோ சம்திங் ராங், உள்ளுக்குள்ள வந்து ஏதோ விலை மதிக்க முடியாத பொருளை வந்துட்டு கொண்டு போறாங்க போல, லைக் தங்கம் மாதிரி. அதை ஆட்டையை போட்டு சேல் பண்ணோம் அப்படின்னா நம்ம செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பிளான்லாம் வெளியே நின்று போட்டுக்கிட்டு இருக்கானுங்க மக்களே. இதே டைம்ல லோக்கல் போலீஸும் வராங்க. டெல்லி போலீஸ் வந்துட்டு இது எங்க ஏரியாக்குள்ள இருந்து நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க, சோ கண்டிப்பா இது எங்களுக்கு தான் சொந்தமானது, நாங்க தான் கைப்பற்றி கொண்டு போவோம் அப்படின்னும் போது இல்ல முதல்ல பேக் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா எல்லாமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் பண்ணிட்டு இவங்களுக்கு எப்படியோ ஆட்டம் காமிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வண்டியில ஏத்தி அங்கிருந்து கொண்டு போறாங்க. கொண்டு போகும்போது அந்த ரவுடி பசங்களாம் வந்து அட்டாக் பண்றாங்க. லோக்கல் போலீஸ் தடுக்க பாக்குறாங்க. எப்படியோ தாண்டி ஏர்போர்ட்டுக்கு வந்து அங்க இருக்க ஆபீசருக்கு லஞ்சம்லாம் கொடுத்து, ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது பியூர் ஐவரி. முக்கியமா இந்த யானை தந்தம் வந்துட்டு நிறைய அப்படியே ராவாவே கொண்டு போறாங்க இல்லையா, இதை கொண்டு போக முடியாது, சும்மாலாம் கொண்டு போக முடியாது, அதுக்கு எக்கச்சக்கமான பெர்மிஷன் ப்ராசஸ் இருக்கு, அதை கிராக் பண்ணும் அப்படின்னு நிறைய லஞ்சம்லாம் கொடுத்து எப்படியோ இவங்க கேரளாக்கு கொண்டு போயிட்டாங்க மக்களே. இப்போ இந்த தந்தத்தால செய்யப்பட்டது, அதுக்கப்புறம் தந்தம், இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பேட்டி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இல்ல வந்துட்டு இந்த ஊருடைய டிஎஃப்ஓ ஆபீசர், அதுக்கப்புறம் சீஃப், இந்த அபிஷியல் டீம்லாம் இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஒரு ஓரமா நிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க அண்டர் கவர்ல ஒர்க் பண்ணிருப்பாங்க. இந்த மாதிரி என்ன விஷயமாச்சோ எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை செஞ்சிருக்காங்களே, எவ்வளவு யானை இறந்து போயிருக்கும்னு கேட்க அது எக்ஸாக்டா சொல்ல முடியாது, ஆனா 100க்கும் மேல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் கீழே வராங்க. கீழே வந்தா பாஸ் சிபிஐ கூட பேசிட்டு இருக்காரு, ஒரு சிபிஐ அதிகாரி கூட பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி இந்த டைரியில எக்கச்சக்கமான பெரிய தலைகள் மாட்டிருக்காங்க. அவங்க தான் ஆர்டர் கொடுத்து இந்த மாதிரி யானை தந்தத்துல சிலைய செய்ய சொல்லியிருக்காங்க. பணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திமிர்ல ஆடிக்கிட்டு இருக்காங்க. உங்களால ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா பண்ணுங்க, உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில கொடுக்க, என்னால முடிஞ்சதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இதையெல்லாம் பார்த்த ஹீரோயின் அவரு கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டையே ஆட்டி வைக்கக்கூடிய சில பேரு அண்ட் சில அரசியல்வாதிகள், சொல்ல முடியாது அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய லிஸ்ட் உள்ளுக்குள்ள இருக்கு. நோண்ட ஆரம்பிச்சாங்க அப்படின்னாலே வேலையோட தூக்கிடுவாங்க, இல்ல அப்படின்னா இந்த உலகத்தை விட்டு அமிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் எப்படி ஒரு விசாரிப்பாரு, எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, சார் அவங்க எல்லாரையும் பிடிச்சா மட்டும்தான் இங்க விற்கிறவங்க குறைவாங்க, வாங்குறவங்க குறைஞ்சா மட்டும்தான், வாங்குறவங்க வாங்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா மட்டும்தான் இங்க விற்க மாட்டாங்க, அது வரைக்கும் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும், நிறைய யானைகள் இறந்துகிட்டே இருக்கும் அப்படின்னும் போது இதுக்கப்புறம் நம்மளால என்னமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. இவங்க கத்திக்கிட்டே வெளியே போறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி சில மாதங்களுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஃபேமிலியோட வந்திருக்காரு, ஹீரோயின் அதுக்கப்புறம் மத்தவங்களா வந்திருக்காங்க. இவங்க காட்டுக்குள்ள சும்மா ஒரு ட்ரிப் மாதிரி வந்திருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வேற ஒரு வேலை கிடைச்சி வேற ஒரு இடத்துக்கு எங்கேயோ போறாரு. சோ கண்டிப்பா என்னால இதுக்கப்புறம் ஒர்க் பண்ண முடியாது, நீ மறுபடியும் கிளம்பி அந்த பழைய வேலைக்கே போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்கும் போது, கண்டிப்பா என்னால போக முடியாது, நான் மறுபடியும் இதே வேலையை பார்க்க போறேன், என்னுடைய பழைய வேலையை நான் போகணும்னு நினைச்சாலும் பூனம் சம்பந்தப்பட்ட ஆட்களும் என்ன கண்டிப்பா சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது, இது எந்த இடம் அப்படின்னா காட்டுக்குள்ள அரக்கு கூட்டிட்டு வந்து யானை இங்க தான் ஷூட் பண்ணும் அப்படின்னு சொன்னாரு பாத்தீங்களா, அதே இடம் தான் மக்களே. அங்க வந்துட்டு யானை இறந்து கிடக்குது, ஒரு மாதிரி எலும்பு கூடா இருக்கு. அதை இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு யானை கூட்டம் வருது. அதுல நிறைய யானைகள் சுத்தி நின்னுக்குதுங்க. அதுல ஒரு யானை போயிட்டு இந்த யானையை, இறந்து போன யானையை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கு. மத்த யானைகள்லாம் சத்தம் போட்டு அப்படியே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு மட்டும் இல்லாம இந்த சீரீஸை பார்க்குற நமக்கே கண்ணெல்லாம் கலங்கும். இதோட இந்த சீரீஸும் முடியுது மக்களே. இப்போ நம்ம பார்த்தது வந்துட்டு உண்மை கதையா, ரியல் ஸ்டோரியை அப்படியே இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு இந்த சீரீஸ் பிடிச்சதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய்.